விசுவாசத்தை கலைக்கக்கூடிய, சிதைக்கக்கூடிய யார்கிட்டையும் பேசாதீங்க. காத்துக்கிட்டீங்கன்னா 30, 60, 100 உறுதியா இருந்தீங்கன்னா முழுமையாக பெற்றுக்கொள்வீர்கள். கொஞ்சம் இல்ல, முழுமையா. விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழிகரியே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பச்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதுக்கு ஈரமில்லாத நாள் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்து முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். விதைக்கிறவனை குறித்த ஓமை. மத்தேயு 13 இதை குறித்து பேசும் பொழுது, இந்த ஓமையை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால் மற்றவைகளை நீ எவ்வாறு அறிந்து கொள்ளுவேன்னு சொன்னார். மற்ற பைபிள் நிறைய பிரின்சிபல் இருக்கு இல்லையா? எல்லா பிரின்சிபலுக்கும் கொள்ளு தாத்தா பிரின்சிபல். இது தாத்தா கிடையாது, கொள்ளு தாத்தா. கொள்ளு தாத்தாவுக்கும் மேலே எந்த தாத்தா பூட்டன் பூட்டி அப்படி 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 ரொம்ப பழைய பிரின்சிபல். இதில் நீங்கள் வாழ தெரியலன்னா எந்த பிரின்சிபலையும் வாழ முடியாது. தேவனோட வார்த்தை விதையா இருக்கிறது, இருதயம் நிலமா இருக்கிறது. உங்களுக்கு சுகம் வேணுமென்றால் இருதயமாகிய நிலத்தில் சுகத்துக்கேற்ற விதைகளை விதைக்கணும். விதைத்து அது வளர்ந்து கனி கொடுக்கிற வரை பொறுமையா இருக்கணும். நான் சொன்னது புரியுதுங்களா? வெண்டிக்காய் நட்டாச்சு. ஆரம்பத்தில் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி நிறைய தக்காளி தோட்டம்லாம் போட்டேன், கொஞ்சம் நடந்துச்சு. அப்புறம் எங்கள் பையனுக்கு ஒரு வட்டம் சின்னவனுக்கு வீட்டில் வந்து வெண்டிக்காய் விதை கொடுத்து விட்டாங்க. ஸ்கூலில் கொடுத்துருக்காங்க. அதை போட்டான். டெய்லி நோண்டி பார்த்தாங்க. நோண்டி பார்த்தா கடைசியில் அப்படி போயிடுச்சு. ஏன்னா பொறுமை இல்லை. போட்ட வெண்டிக்காவை காணமாடா. போட்டுட்டு அது வளர்கிற வரை காத்திருக்கணும். தண்ணி பாய்ச்சணும், வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிங்கன்னா முதல்ல ஒரு மொக்கு மாதிரி வரும், அப்புறம் பூ வரும். என்னடா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வெண்டிக்காவை காணோம்னா, அதே மாதிரி தான் எல்லாமே. இது புரிந்து கொள்ளனா உங்களுக்கு எதுவுமே புரியாதுன்னாரு. விதைக்கிறோம், காத்திருக்கிறோம். சுகத்துக்கேற்ற விதை, நல்வாழ்வுக்கேற்ற விதை, வெற்றிக்கேற்ற விதை விதைக்கிறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஏதாச்சும் இருக்கா? அப்படித்தான் இருக்கீங்களா? அப்படித்தான் இருக்கீங்கன்னா சுய பரிசோதனை பண்ணிக்கணும். ஏதாச்சும் ஒன்று இருக்கா? எப்படி வந்துச்சு? வார்த்தையாகி விதை இருதயமாக நிலத்தில் விழுந்து அதை காத்துக்கிட்டீங்க. ரொம்ப முக்கியங்க. மரியாள் கற்பம் தரிச்சா பார்த்தீங்களா? கற்பம் தரிச்ச 2 காரியம். ஒன்று பரிசுத்தாவியினால் கற்பம் தரிக்கப்படுகிறது. எல்லா கற்பமும் பரிசுத்தாவினால் கற்பம் தரிக்கப்படுகிறது. வார்த்தையாகி விதை பரிசுத்தாவியின் மூலமாக இருதயமாக நிலத்தில் விதைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னது உடனே எலிசபெத்துட்ட போனார். எலிசபெத்து மட்டும்தான் கருச்சதையை பண்ண மாட்டா, மற்ற எல்லாருமே கருச்சதையை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் யார்கிட்ட போய் நீங்கள் பேசுறீங்கிறது ரொம்ப முக்கியம். யாராச்சும் ஒன்று வந்து என்ன பிரதர் அப்புறம் பார்க்கலாமா, அப்புறம் பரலோகத்தில் பார்ப்போம், ஒன்னெல்லாம் பார்க்கவே கூடாது. ஏன்னா நீ கருச்சதையை பண்ணிடுவேன். நம்முடைய விசுவாசத்தை கலைக்கக்கூடிய, சிதைக்கக்கூடிய யார்கிட்டையும் பேசாதீங்க. காத்துக்கிட்டீங்கன்னா 30, 60, 100 30 மடங்கு. 30 பெரிய அறுவடைங்க. உறுதியா இருந்தீங்கன்னா முழுமையாக பெற்றுக்கொள்வீர்கள். கொஞ்சம் இல்ல, முழுமையா. லூக்கா 8:9 அப்பொழுது அவருடைய சீசர்கள் இந்த ஓமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. அந்த ஓமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். வழியறிய விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அந்த வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து
எடுத்து போடுகிறான். விதை வசனங்கிறார். சுகமாகணும்னா சுகத்துக்கேற்ற சத்தியத்தை கேட்கணும், தொடர்ந்து அதிலே கேட்கணும். தனி ஞானஸ்நானத்தை பற்றி பேசிட்டு சுகமாக முடியாது. எந்த பகுதியில் குறை இருக்கு அது குறித்து கேட்கணும். இதையே கேட்கணும். நான் கேட்டனே, இன்னும் வரலன்னா கேட்கணும். மக்களுக்கு பார்த்தீங்களா இந்த மாத்திரை போடுவாங்க தெரியுமா, எல்லாருமே டாக்டர்ஸ் தான் இங்கே. அமாக்சிலின் எல்லாருக்குமே அமாக்சிலின் தெரியும், 650 தெரியும், பேராசெட்டமால் தெரியும், ஐப்ரூஃபன் தெரியும், எல்லாருமே. நம்ம நாடு தான், மேலே நாடுகள்லாம் பிரிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்க மாட்டான். சளி இருக்குது, அமாக்சிலின் போடுறீங்க, கரெக்டாக 2 நாள் போட்டிங்கன்னா சளி போயிடும். நிப்பாட்டக்கூடாது. ஒரு அமாக்சிலின் எடுத்தீங்கன்னா 21 மாத்திரை போடணும் தெரியுமா? 250 எடுத்தீங்கன்னா 21 மாத்திரை போடணும். 7 3 27 நாளைக்கு போடணும். அப்படி போட்டிங்கன்னா சளி டோட்டலாக போகாதான் கோர்ஸு. 3 நாள் முடிஞ்சுங்க, 4ஆவது நாள் இருக்கும். என்ன அது இருக்கும், அதான் கோர்ஸ். ஒரு காரியத்தை மூளை அறிவில் இல்லை, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் வாழ்க்கையில் முழுமை அடைய வரை கேட்கணும். சும்மா கொஞ்ச நாள் கேட்கறது இல்லை, வாழ்க்கையில் பங்காக வருகிற வரை கேட்கணும்.